கட்டுப்படுத்த முடியலையே. எங்க நாட்டிலே போலீஸ் அடிக்கிறான், ராணுவத்தை அடிக்கிறான், குண்டு வச்சுட்டு போயிடுறான், பள்ளிவாசல கொண்டு வைக்கிறாங்க, பஸ்ல கொண்டு வைக்கிறாங்க. எங்களாலே இவங்களை கட்டுப்படுத்த முடியலை என்று சொல்ற அளவுக்கு தான் அங்க இருக்குது. அதனால இது ஒரு போதை ஏற்றப்பட்ட ஒரு கூட்டம். என்னமாவது நாட்டில் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஏற்றப்பட்ட ஒரு கூட்டம் இதை செய்யறாங்க. இதுக்கு உறுதியான நடவடிக்கை எடுப்பதன் மூலமா இவங்களை கட்டுப்படுத்தலாம். ஆனால் என்ன செய்யறாங்க, உறுதியான நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி தீவிரவாத செயல் நடக்கும் பொழுது உறுதியான நடவடிக்கை என்ன, நடந்த 10 நிமிஷத்துல இவன் தான் செஞ்சா அவன் தான் செஞ்சான்னு பேரை சொல்லி போடுறாங்க. இந்த நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு ரயில்ல குண்டு வெடிக்கணும் வைங்களேன், குண்டு வெடிச்சு என்ன ரிசல்ட் கூட தெரியாது. மாலை பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, லஷ்கர் தொய்பா தீவிரவாதிகள் சதி செய்தார்கள் என்று சந்தேகப்படுகிறது, பங்களாதேஷ் தீவிரவாதிகள் பேப்பரை போட்டு விட்டுருவான். அப்படி ஏதாவது இப்படி உடனே சொல்ல இயலுமா? அறிவு ஏத்துக்கிறதா? ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னா அது மெட்டீரியல் என்ன, யார் யார் வந்தா, கேமராக்களை வச்சு சாட்சிகளை வச்சு தேடி துருவி அப்படி கரெக்டான ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, மரம் நடக்காது. நான் தான் அதுல ஒரு ஆளுன்னு சொல்லி என்னைய பிடிச்சா என்னை மிதிக்கும் போது அவரெல்லாம் காட்டி கொடுத்துருவோம்ல, ஒழுங்கா ஒருத்த மாட்டினான்னு சொன்னா அவனுக்கு பின்னாடி உள்ள எல்லாரையும் கரெக்டா காட்டி கொடுத்தோம்னு சொன்னா தொடச்சி வலிச்சு எடுத்தா மரம் நடக்காது. இப்ப எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நடந்த உடனே ஏதாவது ஒரு அமைப்பு மேல பழிய போட்டுக்கிட்டு மக்கள் மறந்த உடனே ஃபைலை க்ளோஸ் பண்ணி போடுறாங்க. உண்மையான குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அவன் என்ன குற்றம் செஞ்சவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நம்ம செஞ்சால் நம்ம மாட்ட மாட்டோம், வேற எவனையா பிடிச்சிட்டு போய் உள்ள ஓட்டுவாங்க, நம்ம வாட்டு சுதந்திரமா சுத்திட்டு இருக்கலாம்னு வச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்ப எந்த நாடாது பாகிஸ்தான்ல இந்த கூத்து நடக்கிறது, ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்காக எவனையாச்சும் பிடிச்சி உள்ள போடுறது. நம்ம நாட்டிலே அந்த மாதிரி நடக்கிறது. அரசாங்கம் நடத்தக்கூடியவர்கள் அரை மணி நேரத்தில் குற்றவாளியை பிடிக்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது. 3 நாளைக்குள்ள கைது பண்ணணும் எந்த ரூலும் கிடையாது. 10 நாளைக்குள்ள கைது பண்ணாட்டி போலீஸ்காரருக்கு வேலை போயிரும் கிடையாது. கரெக்டான கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இவங்க என்னமோ 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சு ஆகணுங்கிற மாதிரி என்ன செய்யறான், உடனே ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அந்த சில இயக்கங்கள் கத்துனவுடனே ஏதாவது 4 பேர் போவான்ல, இழுத்துட்டு போய் இவன் வச்சான்னு பேப்பர்ல படம் காட்டி முகத்தை கூட காட்ட மாட்டாங்க, துணியை போட்டு மறைச்சு கொண்டாந்து பயங்கரமா காட்டினவுடனே அதோட தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா கட்டுப்படுத்த முடியாதீங்க, செஞ்ச வேற. அப்ப இவங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த மாதிரி குழுக்கள் சின்ன ஒரு மைக்ரோ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய குழுக்கள் இவங்க எல்லாம் அழிக்க நினைச்சால், அரசாங்கம் ஒழிக்க நினைச்சால் ஈஸியா ஒழிச்சிடலாம். என்ன அவங்களுக்கு மன உறுதி வேணும்னு கேட்டா, சரியான குற்றவாளி யாரா இருந்தாலும் வேறு வரைக்கும் போய் கடைசி வரைக்கும் போய் அவங்கள கண்டுபிடிப்போம், பார பொய்யா போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தார்களே ஆனால் இந்த தீவிரவாதம் நடக்கவே நடக்காது. அதை செய்யாதனாலதான் தீவிரவாதிலாம் வெளியே இருக்கிறான், செய்யாதவன் எல்லாம் உள்ள இருக்கிறான். ஒரு மேலூர்ல ஏதாவது ஒரு பேச்சுக்கு நடந்துச்சுன்னு வைங்களேன், மேலூர்ல இருக்கிற ஆக்டிவா 4 முஸ்லீம் அவனை பிடிச்சிட்டு போயிருவாங்க. மேலூர்ல செஞ்சிருக்க மாட்டான், எங்க இருந்து செஞ்சிருப்பான். யாரை பிடிச்சி போலீஸ்காரன் கேச போடுவான். மேலூர்ல யாரு பாய்ப்பா, யாரு வேகமா இருக்கிற பாய், யார் போராட்டம் எல்லாம் பண்ணுவார், 4 பேர் முடி இவங்க தான் ஒப்புதல் வாக்குமூலம் தந்தார்கள், திடுக்கிடும் தகவல், பயங்கர பேப்பர்காரன் திடுக்கிடும் தகவல், அதிரடி அப்படின்லாம் போட்ட உடனே என்ன செய்யறது? இப்ப எப்படி அதை கூட நாளைக்கு தப்பு நிக்கும்? அரசாங்கத்துக்கு மூளை கிடையாது, அரசாங்கத்துக்கு தூர நோக்கு கிடையாது. கவர்மெண்ட் நினைத்தால், ஒழுங்கா நினைத்தால், பாரபட்சம் இல்லாம கரெக்டான குற்றவாளியை பிடிச்சா குற்றவாளிகளுக்கு ரொம்ப நாளைக்கு ஆட்டம் போட முடியாது, வளர முடியாது. சட்டங்களை மட்டும் போட்டு வச்சிருக்காங்களே தவிர அதை நடைமுறைப்படுத்தாதனாலதான் இது வருது. அதை செய்யாத வரைக்கும் 5, 10, 15 பெருகிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்க வளர்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. எவனோ ஒருத்தன் செஞ்சுட்டு போவோம், எவனோ ஒருத்தன் தண்டனை கொடுத்துட்டு இருப்பான். இதுதான் நடக்க போகுது. அதனால குற்றவாளிகளை கரெக்டா கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து வலியுறுத்தின அரசாங்கத்துக்கு. இந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய முக்கியமான ஒரு பங்களிப்பு தேசத்துக்காக நீங்க என்ன செய்ய காத்துக் கொண்டிருக்கீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதால் இப்ப இந்த தேசத்துக்காக வேண்டி முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க கேள்வி. இப்ப தேசத்தை பொறுத்த வரைக்கும் தேசத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நிலை வரும் பொழுது முஸ்லிம்கள் அளவுக்கு நான் குறைத்து மதிப்பிடுவதற்காக வரலாற்று ரீதியா உள்ளது, மற்ற யாரும் தேசத்திற்கு பங்களிப்பு செஞ்சது கிடையாது. இதை நான் சொல்லவில்லை. வெள்ளையர்கள் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணியிருந்த பொழுது தியாகம் செய்தவர்கள், உயிர் தியாகம், பொருள் தியாகம் செய்தவர்கள், தங்கள் சதவிகிதத்துக்கு அதிகமான பங்களிப்பை செய்தவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லி இல்லஸ்டேட் வீக்லி என்ற அந்த பத்திரிகைகளை ஆசிரியராக இருந்த உலகத்தில் சிறந்த எழுத்தாளராக கருதப்படுகிற குஷ்வந்த் சிங் அவர்கள் தெளிவா அந்த பட்டியலோட ஆதாரத்தோடு வெளியிட்டு இருந்தார். இப்ப நாங்க எவ்வளவு சதவீதம், 100 பேர் சாவுறான்னா நாங்க 10 பேர் தான் சாவணும். ஆனா நாங்க சதவீதத்துக்கு மேலாக இந்த நாட்டுக்காக நினைஞ்சிருக்கிறோம், அர்ப்பணிச்சு நாட்டுக்கு நெருக்கடியான நேரத்தில் உதவி செய்யணும் வந்தால் முஸ்லீம் சமுதாய அளவுக்கு யாரும் செஞ்சது கிடையாது. எப்படி எல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம் சில உதாரணங்கள் நீங்க பார்க்கலாம். ஏன்னா அது பழைய தேவைக்கு தானே உதவி செய்யணும். இப்ப காந்தி ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வந்தார்.
ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன அர்த்தம்? வெள்ளைக்காரனுக்கு ஒத்துழைக்கிறது இல்ல, எந்த ஒரு விஷயத்திலையும் வரி கொடுக்கறது இல்ல, படிக்கிறது இல்ல, அவன்கிட்ட வேலை பார்க்கறது இல்ல. இதெல்லாம் ரிசைன் பண்ணுங்க, வெள்ளைக்காரன்ட்ட வேலை பார்த்தாலும் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, படிச்சாலும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே இத முஸ்லிம் மட்டும்தான் கடைபிடிச்சாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய இந்த அறிவுரைய மற்ற யாரும் கடைபிடிக்கல. உதாரணமா எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த காலத்தில் இருந்து சில தலைவர்களை உங்களுடைய நினைவு கொண்டு வர்றேன். காயிதம் இல்லத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அண்ணா கேள்விப்பட்டிருக்கிறீங்க, காமராஜர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அது மாதிரி பக்தவச்சலம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அன்பழகன், நெடுஞ்செழிய, மதியழகன், அது மாதிரி இப்ப இருக்கிற கலைஞர், இவங்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இவங்க எல்லாம் அந்த சமகாலத்துல அந்த சுதந்திர போராட்டம் நடந்த காலத்துல ஒரு இளைஞர்களாக படிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. சுதந்திர போராட்டம் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஆட்கள் எல்லாம் நினைஞ்சாங்க, மாணவர்களாகவோ பேராசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்ப இந்த அறிவிப்பு செஞ்ச உடனே காகிதம் இல்லத்து மட்டும்தான் என்ன பண்ணாருன்னா, படிச்சுட்டு இருந்தாருல அந்த காலத்து பிஏ என்ன படிச்சாரு, படிச்சுட்டு இருந்தவரு காந்தி சொல்லிவிட்டார்னு சொல்லி படிப்பை விட்டுட்டு வெள்ளக்காரன் படிப்பை படிக்க மாட்டோம் அப்படின்னு வெளியே வந்துட்டார். ஆனா அண்ணா படிச்சார். அண்ணா நினைச்சார், டபுள்யூமே படிச்சார். ஒத்துழையாமை இயக்கத்தை அவங்க கேட்டு இருந்தால் அவங்க படிச்சிருக்க முடியுமா? நெடுஞ்செழியன் படிச்சார், அன்பழகம் படிச்சார், கருணாநிதி ஃபெயில் ஆனதுனால படிக்கல, அவர் படிச்சார், 11 வரைக்கும் படிச்சாரு. அவர் ஃபெயில் ஆனதுனால SSLC ஃபெயில், அவர் ஃபெயில் ஆனதுனால மறுபடியும் அவர் படிக்கலையே தவிர அவரும் படிச்சார். படிப்பை அவர் தியாகம் பண்ணல. அவர் மதியழகன் படிச்சாரு, ஈரா செலியன் இருக்காரு, அவர் படிச்சாரு. அப்ப எல்லா சமுதாய தலைவர்களையும் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எங்க சமுதாயத்துக்காரவன்னா நாட்டுக்காக காந்தி சொல்லிவிட்டாருன்னு சொல்லிட்டு படிச்சவன்லாம் விட்டு ஓடியான். அதான் படிக்காத இன்னைக்கு இருக்கிறோம். நாங்க கும்பிட்டையில கொஞ்சம் பேர் இருக்கிறோமே, எங்க அப்பம் படிச்சா நாங்க படிச்சிருக்க முடியும். எங்க அப்பம் பாட்டெல்லாம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, தேசத்துக்காக வேண்டி காந்தி சொல்லிட்டாருன்னு சொல்லி படிப்பை விட்டுட்டு வந்ததுனாலதான் நாங்க இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம். அவர் ஒத்துழையாமன்னு சொன்னாருன்னா எங்க ஆளுக்கு என்ன செஞ்சாங்க, ஒருபடி மேல போய் ஆங்கிலம் படிக்கிறது ஹராமுன்ட்டான். ஹராம்னா பாவம், ஆங்கிலம் படிக்கிறது ஹராமு பள்ளிவாசல் அறிவிக்கிறாங்க. எதுக்காக வேண்டி? காந்தி சொல்லிட்டாரு நம்ம ஆங்கிலம் படிக்க கூடாது, வெள்ளைக்காரனை வெறுக்கணும், வெறுத்தாதான் நல்லா சண்டை போடலாம், வெறுத்தாதான் விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலம் படிக்கிறத பாவம் அறிவிப்பு செஞ்சு ஜட்ஜிகள் வெளியே வந்தார்கள், முஸ்லிம்கள் மட்டும்தான் வந்தார்கள். அது மாதிரி பேராசிரியர் வெளியே வந்தார்கள், முஸ்லிம்கள் மட்டும்தான் வந்தார்கள். படித்த மாணவர்கள் வெளியே வந்தார்கள், படிக்காம முஸ்லிம் மட்டும் தான் வந்தார்கள், மற்ற யாரும் கேட்கல. அப்ப இந்த மாதிரியான ஒரு தியாகம் நாங்க தேசத்துக்கு தேவைன்னு வரும் பொழுது உசுரை கொடுத்து நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், தியாகம் பண்ணி காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. வழிபாட்டு தலத்துல கடவுளை தானே வழிபடுவாங்க. இந்து கோயில்ல சாமி கும்பிடுவாங்க, கிறிஸ்துவ சர்ச்சுகள்ல ஏசுநாதரே மேரியே என்ன செய்வாங்க, வழிபடுவாங்க. சீக்கியர்களுடைய குருத்வாராக்கள் அந்த புஸ்தகத்தை, கிரந்த சாஹிபோட புஸ்தகத்தை வழிபடுவாங்க. இப்படியான வழிபாடுகள் தான் நடக்கும். எங்க பள்ளிவாசல்கள்ல முஸ்லீம்களுடைய வழிபாட்டுத்தலம் பள்ளிவாசல் இருக்க, அதுல சுதந்திர போராட்டத்தை பத்தி அந்த வெள்ளிக்கிழமையை பயன்படுத்துவாங்க. வெள்ளிக்கிழமை சொற்பொழிவை வெள்ளக்காரனை விடக்கூடாது, எதிர்க்கணும், நம்ம மார்க்க கடமை, அந்நியர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு அடிபணிய கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க மக்களுக்கு போதனை செஞ்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஊபியில தேவ்பந்துங்கிற சஹாரன்பூர்ங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவ்பந்துங்கிற ஒரு ஊர்ல ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல முஸ்லிம்கள் தொழுது விட்டு இந்த மாதிரி உரை நிகழ்த்துறாங்க. வெள்ளக்காரனை எதிர்த்து நம்ம எல்லாம் போராடணும், களமிறங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது திமுத்திமுன்ற உள்ள நுழைந்த போலீஸ்காரன் ஆங்கிலேய பரங்கி படை என்ன செய்யுது, உள்ள நுழைஞ்சு பள்ளிவாசல்ல தொழுது இந்த மக்கள் எல்லாம் சுட்டு தள்ளுறான். அந்த ரத்தக்கரைகள்லாம் இன்னைக்கு படிஞ்சு மத்திய அரசாங்கத்துடைய தொல்பொருள் இலாக்காவில் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு பேர் ஹூனி மஸ்ஜித், ரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல். தொழுகை நடக்கிறது இல்ல. அந்த பள்ளியில இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், பள்ளிவாசலுக்குள்ள போய் குண்டுமலையை பொழிஞ்சிருக்காண்டா என்ன அர்த்தம், பள்ளிவாசலையும் நாங்கள் நாட்டுக்காக பயன்படுத்தணும், நாட்டு விடுதலைக்காக வேண்டி, சொந்த மார்க்கத்துக்கு மட்டும் பயன்படுத்தல, கடவுளை வழிபடுறதுக்கு மட்டும் பயன்படுத்தல, இந்த வெள்ளக்காரனை விரட்டுறதுக்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இதெல்லாம் ஜனநாயக ரீதியான போராட்டங்கள். அது ஒரு பக்கம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வெள்ளக்காரனுக்கு எதிராக படை அமைக்கிறார். அவர் தேசிய படை ஒன்று அமைக்கும் பொழுது என்ன செய்யறோம், அந்த படைக்காக வேண்டி வாரி வாரி வழங்கணும், மக்கள் ஆயுதங்கள் வாங்குறதுக்கு போறாரு. பர்மாவுக்கு போறாரு. பர்மாவும் இந்த காலனி நாடா இருந்தது, வெள்ளக்கார கையில பிரிட்டிஷார் கையில இருந்தது. ஒரே நாடு, இந்தியா பர்மா எல்லாமே ஒரே காலனி, பிரிட்டிஷார் கையில இருந்தது. பர்மாவுல போய் அங்க போய் நிதி திரட்ட போனா அவருக்கு நிதியே திரளல. அப்ப என்ன பண்றாரு, வள்ளல் ஹபீப் ஒருத்தர் இருந்தாரு. இந்த வள்ளல் ஹபீப் அன்றைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அன்றைக்கு 1 கோடி இன்னைக்கு 1000 கோடிக்கு சமம். அன்னைக்கு ஒரு பவுன் நகை 3 ரூபாய்க்கு